நீங்க கூகுளோட ஜெமினியை பயன்படுத்தணும்னா ரெண்டே வழிதான். ஒன்னு ஜெமினிக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, இன்னொன்னு ஜெமினிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த ரெண்டு வழிகள்ல போயிட்டு ஜெமினியை நீங்க பயன்படுத்தலாம். அது இல்லாம கூகுளோட நிறைய ப்ராடக்ட்ல கூகுளோட ஜெமினியை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அங்க போயிட்டு இந்த ஜெமினியை பயன்படுத்திருப்பீங்க. சோ அந்த ஜெமினியை இப்ப சமீபத்துல கூகுள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஜெமினியை பயன்படுத்துறதுக்கு வெப்சைட்டை பயன்படுத்த வேண்டாம், அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா நீங்க அதிகமா கூகுளோட குரோம்ல டைமை ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அங்கேயும் நீங்க போயிட்டு ஜெமினியை பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுவும் டைரக்டா நீங்க ஜெமினியோட சாட் பண்ணலாம் கூகுளோட குரோம் வழியா. எப்படி கேக்குறீங்களா? சோ அதுக்கு வழக்கமா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜெமினியோட பிரத்யேகமான வெப்சைட்டை ஓபன் பண்ணி சாட் பண்ணாம, அதே மாதிரி ஜெமினியோட அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி சாட் பண்ணாம கூகுள் சொன்ன அந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணாங்க. அதாவது நீங்க கூகுளோட குரோம் ஓபன் பண்ணி டைரக்டா ஜெமினியோட சாட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், என்னோட போனை ஓபன் பண்ணி கூகுளோட குரோம் ஓபன் பண்ணிட்டேன். அவங்க சொன்ன அந்த ஸ்டெப் இருக்குல்ல, அதை நான் ஃபாலோ பண்ணேன். கடைசியில மொபைல்ல அது ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் டீப்பா சர்ச் பண்ணதான் தெரிஞ்சது, இந்த ஜெமினியை வந்து நீங்க கூகுளோட குரோம் எதுல கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தணுமா. அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா, என்னுடைய லேப்டாப்பை ஓபன் பண்ணிருங்க, அது வழியா குரோமை ஓபன் பண்ணி டைரக்டா நீங்க ஜெமினியோட சாட் பண்ணலாம். அதுக்கு முன்னால நீங்க ஒரு சின்ன விஷயத்த பண்ணணும். என்னன்னா, நீங்க கூகுளோட குரோமை ஓபன் பண்ணும் போது உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து சைன் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், டைரக்டா ஜெமினியோட சாட் பண்ணலாம் கூகுளோட குரோம்ல. எப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா கூகுளோட குரோம், அதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே அட்ரஸ் பார்ல போயிட்டு நீங்க டைரக்டா கூகுளோட ஜெமினிட்ட சாட் பண்ண தொடங்கிறாதீங்க, ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணும், கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து கூகுளோட குரோம்ல சைன் இன் பண்ணிக்கங்க. என்ன பண்றேன், இப்போ @ கொடுக்குறேன், அடுத்த ஜெமினி கொடுத்துட்டு ஹவு டு கிரியேட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் சாட் வித் ஜெமினி அட்ரஸ் பார்ல கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், கீபோர்டுல என்டர் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை நீங்க தட்டுங்க. தட்டின உடனே பாருங்க, பாத்தீங்களா டைரக்டா ஜெமினியோட வெப்சைட் ஓபன் ஆகி அங்க நமக்கு இந்த ரிசல்ட் கொடுத்துருச்சு. பாருங்க, பாத்தீங்களா செமல. இப்போ நம்ம ஜெமினியோட வெப்சைட்டுக்குள்ள போயிட்டோம். கீழே பாத்தீங்கன்னா என்டர் ப்ராம்ப்ட் ஹியர். சோ அவங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு இனி நீங்க கண்டினியூவா சாட் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ கூகுளோட ஜெமினியை டைரக்டா கூகுளோட குரோம் வழியாவே நம்ம சாட் பண்ண முடியும். அவங்களுடைய வெப்சைட்டை ஓபன் பண்ண வேண்டாம், ஆப்ஸை ஓபன் பண்ண வேண்டாம், இந்த ரெண்டும் இல்லாம டைரக்டா. சோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.